வாங்கப்பா, யாருக்கெல்லாம் மசாலா டேஸ்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, க்ரீமியாக கான்டினென்டல் டிஷ் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் பாஸ்தா வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறமே கேரட்டையும் கேப்சிகத்தையும் ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் ஆயிலில். உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிட்டு அது கூட மைதாவை ஆட் பண்ணிட்டு நல்லா சால்டேட் பண்ணிட்டு அப்புறம் 1 டம்ளர் ஆஃப் மில்க், சால்ட், சீஸ் தேவையான அளவு அள்ளி தூவுங்க. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா கேப்சிகம் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா சால்டேட் பண்ணணும். நல்லா வதக்கிட்டு லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும். அதுமாரி வரும்போது உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கானோ இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. இருக்கிறத வச்சு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. பார்த்திங்களா, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பாஸ்தாவை போட்டால் முடிஞ்சு. இந்தமாரி க்ரீமியாக இருக்க டெக்ஸ்டர்லேயே ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த க்ரீமி டெக்ஸ்டர் வரலன்னா அந்த பாஸ்தா போடுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கூட மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம டிஷ் ரெடி. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.